இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு ஹூ இஸ் திஸ் மேன். ஆங்கிலத்தில் ஹூ இஸ் திஸ் மேன், நான் தமிழில் இவர் யார் என்று சொல்லி நான் போட்டேன். இந்த மனிதன் யார் அப்படின்றது கொஞ்சம் பதம் எனக்கு இதாக இல்லாதனால இவர் யார் என்று சொல்லி நான் தலைப்பு கொடுத்தேன். ஆங்கிலத்தில் ஹூ இஸ் திஸ் மேன் அப்படின்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நாளில் நாம் கடந்த இந்த ஆண்டு முழுவதும், ஆண்டு துவக்கத்திலிருந்து இப்பொழுது 6 மாதம் தன்னுடைய 3வது வாரத்தில் இருக்கிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். 6 மாதம் ஆயிடுச்சு, இப்போ தான் 7வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம உண்மையாலுமே சிஸ்டமேட்டிக்காக நம்ம என்ன செய்கிறோம், வசனம் முழு வேதாகம வசனங்களை வசனம்படியாக நாம் என்ன செய்கிறோன்னா ஒரு பைபிள் ஸ்டடியை போல ஒவ்வொரு வாரமும் பகுதி வாரியாக நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் முடிய இருக்கக்கூடிய காரியங்களே நாம் தியானிக்க இருக்கிறோம். கொஞ்சம் அதிகமான வசனம் தான், ஒரு 27 வசனம் இருக்கும். இதை நான் 6 பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். பைபிளில் பேராகிராஃபாக 2 பகுதியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லும்படியாய் நான் இதை 6 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். அது நாம் தியானிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சுவிசேஷ புத்தகம். மொத்தம் 4 புஸ்தகம் இருக்குது. நம்மளுடைய இந்த யோவான் இந்த பகுதி ஆரம்பிக்கும் முன்பதாகவே நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். இருக்கிற சுவிசேஷ புத்தகங்கள்ல இந்த யோவான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். காரணம் என்னன்னா, இதில் தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிற பகுதி வந்து மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறதுனால என்னுடைய தனிப்பட்ட ஒரு சிந்தனையில் தோன்றது என்னன்னா, இட் இஸ் வெரி ஸ்பெஷல். இந்த இன்னைக்கு நாம் தியானிக்கிற பகுதி, இந்த வசனங்கள் அடிப்படையில் கூட இந்த யோவான் சுவிசேஷத்தில் என்ன படிக்க போறோம்னா, இயேசு யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, அதை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, த மோஸ்ட் பிரிண்டட் காஸ்பல் புக் அப்படின்னு பார்த்தா ஜான்ஸ் காஸ்பல் தான். நான் இன்றைக்கு ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறேன். அதிகமாக பிரிண்ட் பண்ண பல மொழிகளில், 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் பிரிண்ட் பண்ணி வருடத்திற்கு லட்சக்கணக்கான புஸ்தகம் கொடுக்கக்கூடிய புக்கு எதுனா ஜான்ஸ் காஸ்பல் தான். ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜான்ஸ் காஸ்பலில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற பகுதி அடிப்படையும் இருக்குது. மற்றும் மற்ற பகுதிகளில் ஆண்டவருடைய ஊழியத்தையும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார், என்ன செய்தார் அப்படின்றத நாம் சிந்திப்பதற்கு இந்த யோவான் சுவிசேஷம் மிகவும் பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த நாளில் யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 25லிருந்து 52 பகுதியை நாம் சிந்திப்போமானால், இங்கே ஒரு குழப்பம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னன்னா, யார் இவர்? ஏசப்பா என்ன செய்கிறாருன்னா, அங்கங்கே போய் என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. திருச்சபைகளில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு, வீதிகளில் பிரசங்கம் பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறாரு, அடையாளங்களை செய்கிறாரு. இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழும்புது, யார் இவர் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஹூ இஸ் திஸ் மேன் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இவர் நல்லா பேசுகிறாரு. நீங்கள் வசனங்கள்லாம் வீட்டில் போய் நீங்கள் திரும்ப வாசிங்க. நான் அதில் சுருக்க மாத்திரம் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, யார்ப்பா இவர்? இந்த 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார். இப்போ அடுத்த ஒரு இது என்ன வருதுன்னா, யார் வருதுன்னு தெரியுது எல்லாருக்கும். அதற்கு மேலாக இப்போ என்ன குழப்பம் வருதுன்னா, அட இவர் இல்லப்பா கொலை செய்யணும்னு என்ன செய்யறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அட இவர் இல்லப்பா, இவர் தானே அங்கே பேசிட்டு இருக்கிறவர் தானே கொலை செய்ய முடியா, யூதர்கள்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. இந்த நாட்கள் இது என்ன எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலன்னு ஒரு காரியம் கேட்டால், இந்த அதிகாரத்தினுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், இட்ஸ் கூடார பண்டிகை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குதை நம்ம பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பின்னணியை வாசித்து கொண்டு வருவோமானால், 3 பண்டிகை நடக்குது எருசலேமில். அதில் ஒரு பண்டிகை வந்து கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகை 7 நாள் நடக்குது. அந்த 7வது நாளில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறதும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் இந்த 7ஆம் அதிகாரம் 25லிருந்து 52 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த 7வது அதிகாரத்தினுடைய சுருக்கம். அதுல ஒரு சில வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, மக்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புறது, யார் இவரு? ஹூ இஸ் திஸ் மேன்? எல்லாம் நல்லா பேசுறாரு. அடுத்த வசனங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, அட இவர் நல்லா பேசுறாரு, இவர் மேல என்ன குறை இருக்குது, என்ன கண்டுபிடிச்சாங்க, இவரை கொலை செய்யும்படியா தேடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புறது. இவரெல்லாம் கொலை செய்ய தேடுறாங்க. சிலர் அவர் என்ன செய்யறாங்க, நல்லா பேசுறாரு, அவர் நல்லா தான் பேசுறாரு, அவரை என்ன செய்யறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிலர் என்ன செய்யறாங்க,
சந்தேகப்படுறாங்க. இவர் யாரா இருக்கும்? இவர் தான் கிறிஸ்துவா இருக்குமோ அப்படின்னு சொல்ற சந்தேகம் எழும்புது சிலருக்கு. சிலருக்கு என்னன்னா அடையாளம் எல்லாம் செய்யறாரு, என்னன்னு சொல்லி என்ன செய்யல, புரியல. இந்த புரியல யாருக்குன்னா, 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், சீஷர்களே ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட ஆயிரக்கணக்கான சீஷர்கள் ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சி 6ஆம் அதிகாரத்துல இருந்து என்ன பார்க்கிறேன்னா, ஆண்டவருடைய சத்தியங்களை ஆண்டவர் கூட இருந்த சீஷர்களாலே எப்படி செய்யணும்னா ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்லி நம்ம 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னா பாரமா இருந்துச்சு. ஐயோ, அவருடைய உபதேசத்தெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாதுன்னு சீஷர்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் விட்டு விலகி போறதை நம்ம பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அப்ப 12 சீஷர் மாத்திரம் கூட இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அவங்க மாத்திரம் இல்ல, நீங்களும் என்ன செய்வீங்க, என்னை விட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, இல்ல இல்ல, யார் போனாலும் நான் என்ன செய்வேன், உங்க கூட இருப்பேன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இந்த 12 பேர்லயே ஒருத்தர் என்ன செய்வாங்க, என்னை காட்டி கொடுக்கிறவனா தான் கூடவே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நான் தெரிந்து கொண்ட 12 சீடர்களே என்னை காட்டி குடிப்பதற்காகவே என் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது இந்த 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இப்ப இந்த குழப்பம் மக்களுக்கு மாத்திரம் இல்ல, அவர் கூடவே நடந்து ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன சத்தியங்களை கேட்டு கூடவே நடந்த சீஷர்களுக்கும் என்ன இருந்துச்சு, ஒரு குழப்பம் இருந்துச்சு. இதுக்கு முந்தின அதிகாரத்துல பார்க்க முடியும், சீஷர்களே கேட்கிறாங்க, ஆண்டவர் சொல்றது என்னது, எங்களுக்கு புரியலையே, ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க, எங்களுக்கு புரியலையே, இது என்ன விளக்கம்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. சில நேரங்கள் ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்றதையும் நம்ம என்ன செய்யறோம், இந்த வசனங்களை பார்க்கறோம். இது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்றதையும் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை மக்கள் இப்படிதான் என்ன செய்யறாங்க, புரிந்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மளை நோக்கி ஒரு கேள்வி வருகிறது, நாம் ஆண்டவரை எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை நாம எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? மக்கள் கூடவே ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்தாங்க, லைவ் ஸ்பீச் ஆஃப் ஜீசஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்து தேவன் தெளிவாக தி பெஸ்ட் பிரீச்சர் மெசேஜ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. தங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களையும் பார்த்தவங்களுக்கு என்ன வருது, யார் இவரு அப்படின்ற டவுட் தான் இருக்கு. இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு இல்லை ஒரு இது என்னச்சுன்னா, அது எப்படி ஒரு டவுட் வரும், கூடயே ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவர் அதிகமான வசனங்களை சொல்றாரு, புரியும்படியா எளிமையா சொல்றாரு, உபதேசங்களை சொல்றாரு, ஓமைகளை சொல்றாரு, அது எப்படி ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே வந்துச்சு. நான் கூட சிஎம் கூட தான் இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, நம்பிதானே ஆகணும். அவர் சொன்னாருங்க, அப்படிதான் சொன்னாருங்க, அப்படிதான் செஞ்சாருங்க, சம் ட்ரஸ்ட் கண்டிப்பா வரும். ஆனா வேதத்துல என்ன பார்க்கறோம்னா, வசனங்கள் அடிப்படையில மக்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு தான் பார்க்குறோம். அவங்களுக்கு எப்பயுமே என்ன இருக்குது, ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. சீசர்களுக்கே டவுட் இருந்துச்சு, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனங்களை பார்க்குறோம் 28க்கு மேல. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு சொல்றாரு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் எதுக்கு இங்க வந்திருக்கிறேன்னா, நீங்க உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருந்தீர்கள் அப்படின்னு சொல்றார். என்னை அனுப்பினவரை நீங்க என்ன செய்யற, புரிந்து கொள்ளல. இப்ப நான் அவர் என்னை அனுப்பினவர் யாருன்னு என்ன செய்யறேன், உங்களுக்கு புரிய வைக்கும்படியா நான் என்ன செய்யறேன், தெளிவான ஒரு அறிவிப்பை ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு. பரலோகத்தின் ராஜ்யத்தின் சத்தியங்களை சொல்லுவதற்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றத தெளிவாய் ஒரு அறிவிப்பாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். 29வது வசனம். ஆண்டவர் தெளிவான ஒரு விளக்கம் சொல்லிட்டாரு. அவர் யாரு, அவர் எதுக்கு இங்க வந்திருக்கிறாருன்ற விளக்கத்தை இந்த 28, 29 வசனங்கள்ல அவர் சொல்றார். என்னை அனுப்பினவர் சர்வ வல்லவர், என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், என்னை அனுப்பினவரை எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியல, அவரை குறித்து சொல்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்னு சொல்றேன். அடுத்த பகுதியில் என்ன பார்க்கிறேன்னா,
அடுத்த slide. அடுத்து 30லிருந்து 32 என்ன பார்க்குறோன்னா, அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஜனங்கள் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். இப்ப அடுத்த ஒரு குழப்பம் வருது. இயேசு கிறிஸ்துவே இங்க என்ன செய்யறாரு? நிறைய அற்புதங்களை செய்யறாரு. இவரே இவ்வளவு அற்புதம் செய்யறாரு. இப்ப கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தாருன்னா அவர் இவரை விட அதிகமான அற்புதங்களை செய்வாரோன்ற அடுத்த கன்ஃபியூஷன் என்ன செய்யுது? மக்கள் மத்தியில் வருது. முதல் கன்ஃபியூஷன் இவர் யாருன்னு வந்துருச்சு. அடுத்த கன்ஃபியூஷன் இவர் கிறிஸ்து தான் இருப்பாரோ அப்படின்னு ஞாபகம் வருது மக்களுக்கு. அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இவரே இவ்வளவு செய்யறாரு, கிறிஸ்து உண்மையான கிறிஸ்து வந்தாருன்னா இவரை விட அதிகமான அற்புதங்களை செய்வாரோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. நிறைய கன்ஃபியூஷன்ல தான் கிறிஸ்துவோடு வாழ்ந்த மக்கள் அந்த நாட்களில் இருந்தாங்கன்னு தான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் லைவா நடந்து போய் பிரசங்கம் பண்ணி பேசினவங்களுக்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? சத்தியங்களை காது வழியா கேட்கிறோம், வசனங்களை வாசிக்கிறோம். நிச்சயமா என்னால சொல்ல முடியும், நமக்கு நிறைய நேரங்கள் என்ன இருக்குது? சந்தேகம் இருக்குதான் செய்யுது. ஆண்டவர் இருக்காரா? என்னுடைய குறைகளை கேட்க ஆண்டவர் இருக்கிறாரா? என் கூட தான் இருக்கிறாரா? என்னை நடத்துகிற ஒரு ஆண்டவர் தானா? இது சரிதானா? அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை சந்திப்போம். அப்ப நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், இஸ் காட் இஸ் வித் மீ? ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா? ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்கிறாரா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை. இது ஒரு ஆழமான சத்தியம். நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்றது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அது நிறைய நேரம் எடுக்கும். ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல, உதாரணமா கானா ஒரு கல்யாணத்துல அவங்க தாயார் போய் சொல்றாங்க, அப்பா திராட்சை ரசம் தீந்துருச்சு, ஏதாவது செய்ப்பா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் சொல்றத பாக்குறோம். சீஷர்கள்ட்ட சொல்றாரு, இந்த இடத்துல சொல்லுகிறத பாக்குறோம், இன்னும் என்ன வரல? நேரம் வரல அப்படின்றார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம அநேக காரியங்களுக்கு ஒருவேளை நம்ம ஜெபிக்கலாம், அநேக காரியங்களை ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஆண்டவருடைய நேரம் வராத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அங்க என்ன நடக்குது? ஒரு அற்புதத்தையும் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்க கூடாது. காட் ஹேஸ் செட் அ டைம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடப்பதற்கும், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதற்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அந்த நேரம் வருவதற்கு நம்ம முந்திக்கணும்னா நமக்கு எல்லாம் என்ன வரும்னா சந்தேகம் வரும். இந்த மக்களை போல சந்தேகம் வரும். ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா? இவர் ஆண்டவர் தானா? கிறிஸ்து இருக்கிறாரா? அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ளேயும் வந்துடும். நம்ம எதற்காக காத்திருக்கணும்னா, ஆண்டவருடைய வேலை வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இங்க சொல்றாரு, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு விதமான அலைகள் மத்தியில கண்டிப்பா கடந்து வந்திருப்போம். வாழ்க்கையில we all have our own ups and downs. அப்படிதானே? வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. வெறும் ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸ் மாத்திரம் நம்மளை என்ன செய்யாது? நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வைத்திருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சில நேரங்கள்ல எனக்குள்ள இப்படி இருந்திருக்கு, சம்பந்தமே இருக்காது, ஒரு பாரமா இருக்கும். உங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட பாரம் இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. எல்லாமே இருக்கு, எல்லாமே நல்ல நல்ல சூழ்நிலையெல்லாம் இருப்போம். பட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாரம் மனசுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். சம்மந்தமே இருக்காது, தெர் இஸ் நத்திங். ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்கும்? பாரமா கூட இருக்கும். இப்போ யாராவது எனக்கு ஆறுதல் சொன்னா நல்லா இருக்குமா? இஃப் தேர் இஸ் சம்படி ஹூ கேன் ஹெல்ப் மீ அவுட் ஆஃப் திஸ், நோ மேன் கேன் ஹெல்ப். அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது? உதவிகள் செய்ய முடியாது. ஆனா ஏதோ ஒரு பாரமா இருக்கும் உங்களுக்கு. பட் நத்திங். நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. பட் ஆனா உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஆண்டவரை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வேலை வரும்போது நிச்சயமாய் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அநேக நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து பார்க்கலாம், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா? ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில மலை போன்ற காரியங்களோ, வனாந்தரத்தை போன்ற பாதைகளில் நாம் நடந்து கொண்டிருப்போமே, ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னன்னா, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. மை டைம் ஹேஸ் நாட் எட் கம்.
ஆண்டவருடைய நேரம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். ஆண்டவருடைய நேரம் சரியான நேரத்தில் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான நேரத்திற்கு நிச்சயமாய் நடந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒன்னொன்னு சரியா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஒவ்வொரு காரியமும் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமா அவருடைய நேரத்தில், அவருடைய திட்டமிட்ட நேரத்துல நிச்சயமா சிறப்பாகவே நடந்திருக்கும். நான் ஊழியத்துல கொஞ்ச நாளுக்கு முன்பதாக ஒரு ஸ்தாபனத்துல ஒரு 20 வருடம் இருந்தேன். அந்த ஸ்தாபனத்துல நான் சேர்ந்த நோக்கமே என்னன்னா, அந்த ஸ்தாபனத்துல ஒரு கப்பல் இருக்கு. அந்த கப்பலுக்கு கண்டிப்பா நான் போயிரணும் அப்படின்றதான் என்னுடைய முதல் ஜெபம். ஒரு 15 வருடமா அதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன். 15 வருடமா அதை குறித்து ட்ரீம் பண்ணியிருப்பேன். எப்படியாவது அந்த கப்பலுக்கு நான் போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன செஞ்சுட்டேன், ஐ கேவ் அப். இல்லை இல்லை, அது ஆண்டருக்கு சித்தம் இல்லை போல, கப்பலுக்கு போகிறது ஆண்டருக்கு சித்தம் இல்லை போல அப்படின்னு சொல்லி என் கூட இருந்த நிறைய நண்பர்கள்லாம் போயிருந்தாங்க. அவங்களுடைய அனுபவங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணும் பொழுது ஐ ஆல்வேஸ் ஹேஸ் தி அந்த ஒரு கில்ட் எனக்குள்ளே இருந்துச்சு. ஐயோ, வாய்ப்பை நம்ம இழந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்தாபனத்தில் ஒரு புது கப்பல் வாங்கினாங்க. அதில் 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் நானும் போவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஏன் இட் டுக் 15 இயர்ஸ் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுச்சு. ஏன் இந்த இடத்துக்கு வருவதற்கு 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆனது அப்படின்னு சொல்லி அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த 15 ஆண்டுகள் ஆண்டவர் என்னை ஒவ்வொரு காரியமாக எப்படி பக்குவப்படுத்தினாரு. திடீர்னு ஒரு பிக் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில் போய் உட்கார்றதுன்றது ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் இதுதான். ஒவ்வொரு நாட்டில இருந்து இருப்பாங்க, பல நாடுகள்ல இருந்து இருக்கிறாங்க. அவங்களோட பேசுறதா இருக்கட்டும், அல்லது அவங்க மொழியை கேட்டு நம்ம புரிந்து கொள்வதா இருக்கட்டும், அல்லது சாப்பாட்டு முறைகளா இருக்கட்டும், எல்லாமே புதுசு தான். ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு நான் அந்த அந்த ஃபுட்டு அந்த கம்யூனிட்டியில் நான் அடாப்ட் ஆகிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்பதான் நான் ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினாரு, ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். 15 ஆண்டுகள் என்னை ப்ரிப்பேர் பண்ணாரு. அந்த இடத்துக்கு நான் போய் நான் செய்ய வேண்டிய காரியத்திற்கு என்னை பக்குவப்படுத்துவதற்கு இட் டுக் மீ லாங் டைம். நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக காரியங்கள் தடையாக இருக்கலாம், சோர்வுகளை கொண்டு வரலாம். இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேலை வரும் பொழுது, கர்த்தருடைய நேரம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது, தேவன் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, வில் வெயிட் அன்டில் காட்ஸ் டைமிங். கர்த்தருடைய நேரம் வரும் வரை நாம் காத்திருப்போம். அநேக நேரங்கள் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் என்னுடைய நேரம் வரல. த பெஸ்ட் டைம் இஸ் நாட் எட் கம், வெயிட். நேரம் வரும்போது கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். நாம் சோர்ந்து போக தேவையில்லை, அதை குறித்து கலங்க தேவையில்லை. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அடுத்ததா நம்ம என்ன பார்க்கிறோன்னா, அடுத்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பண்டிகை காலங்களில் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு இடத்துல இருந்து இவரை பிடிக்கும்படியாக, ஆண்டவரை வந்து கொலை செய்யும்படியாக, அவரை தண்டிக்கும்படியாக, அவரை அரெஸ்ட் பண்ணலாம் கூட்டிட்டு வர சொல்றாங்க. அதெல்லாம் இந்த இடைப்பட்ட வசனங்கள்ல இருக்கு, நீங்க வீட்டில் போய் வாசிக்கலாம். அவரை அரெஸ்ட் பண்ண போன சேவர்கள் கூட என்ன செய்யறாங்க, வந்து என்ன சொல்றாங்க, அவர் நல்லா பேசுறாருங்க, அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, அவரை போல நம்ம தேசத்துல யாரும் பேசினதே இல்லை, நம்ம தேவாலயத்துல யாரும் பேசினதே இல்லை, அவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரிசேயர்லாம் கேட்குறாங்க, ஐயோ நீங்களும் வஞ்சிக்கப்பட்டுட்டீங்களா, அவருடைய பேச்சை கேட்டு நீங்களும் வஞ்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை நாம் ஒருவேளை மறந்து விடலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது தேவன் தொடர்ந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேட்கும் பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரை குறித்து அறியாதவர்கள் வந்து அவரை சிறைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவருடைய சத்தியங்களை கேட்டு, இல்லை இல்லை அவருடைய பேச்செல்லாம் நல்லா சிறப்பா இருக்கு, அவரை போல யாரும் பேசி நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்லி போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனங்களை கேட்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியான வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து என்ன பார்க்குறோன்னா,
7ஆம் அதிகாரம் 37, 39 வசனங்களை பார்க்குறோம். இது அடுத்த முக்கியமான ஒரு காரியம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனோ எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த பகுதியில் நாம் பார்க்கிற அடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஜீவ தண்ணீரின் அழைப்பு. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த ஜீவ தண்ணீரை குறித்து நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சமாரிய ஸ்திரீ இடத்துல பேசும் பொழுது சொல்றாரு, தாகமா இருக்கிறேன்னு வந்து தண்ணி கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நாங்களாம் உங்களுக்கு தண்ணி தரலாமா அப்படின்றப்போ, நான் தர தண்ணீரை நீ குடிச்சேன்னு என்ன செய்ய, உனக்கு ஒரு காலமும் தாகமே எடுக்காதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக ஜீவ தண்ணீரை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஜீவ தண்ணீரை பெரும்படியான ஒரு அழைப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்படின்னு என்ன அடுத்த வசனம் நமக்கு சொல்லுது. யார் இந்த ஜீவ தண்ணீர்? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது இந்த ஜீவ தண்ணீர். அடுத்த வசனத்துல தான் பார்க்கிறோம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப இந்த ஜீவ தண்ணீர் எதை குறிக்குது? ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். ஏன் அழைக்கிறாரு? நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்துல நிச்சயமாய் நமக்கு தாகம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்துல நிச்சயமாய் நமக்கு சோர்வு உண்டாகும். நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்துல நிச்சயமாய் நமக்கு கஷ்டங்களில் நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னிடத்துல வருவீர்களே ஆனால் நான் உங்களுக்கு என்ன தருவேன்? ஜீவ தண்ணீரை தருவேன். இந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு ஒரு காலம் என்ன கிடைக்காது? உங்களுக்கு தாகமே இருக்காதுன்னு சொல்றாரு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒரு நண்பரை, ஒரு முஸ்லீம் நண்பர், ஏர்போர்ட்லேருந்து அவரை பிக்கப் பண்ண ஒரு சூழ்நிலை கிடைச்சது. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஹஜ்ஜுக்கெல்லாம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, தண்ணியை சிறப்பாக ஒரு கேனில் எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப ஸ்பெஷல் வாட்டராக கொண்டு வந்து எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, அவங்க உறவினர்களுக்கு மாத்திரம் ரொம்ப ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. வைத்து அது ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷல் வாட்டராக அதை பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு என்ன தராரு? கேனாக தூக்கிட்டு வரதில்ல. நமக்கு இங்கே ஸ்பெஷலாக ஒரு ஜீவ தண்ணீர் வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியாய், பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில இருக்க முடியாய், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க முடியாய். ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த ஜீவ தண்ணீரை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்வீர்களானால், வசனம் சொல்லுது, இந்த ஜீவ தண்ணீரை நாம் வாழ்க்கையில இருக்குமே ஆனால் நாம் நதிகளாக நாம் என்ன செய்ய முடியுமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நம்ம வாழ்க்கையில இந்த ஜீவ தண்ணீர் இருப்புமே ஆனால், ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால், நம்ம எப்படி இருப்போமா? நதிகளாக நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்ம இருக்க முடியும். அநேகர் இந்த தண்ணீரில் பருக முடியும்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் வைப்பார். நம்ம ஆண்டவருடைய அன்பை நாம் பிரதிபலிக்கும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். நம்ம வாழ்க்கையில சோர்வு வரலாம், தாகம் வரலாம். இன்றைக்கு நமக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, கம் ஐ வில் கிவ் யூ வாட்டர். நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். நீங்க என்னிடத்தில் வாருங்கள், தாகமே இல்லாத ஒரு ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தருகிறேன். ஒரு தேற்றர் வாழனை உங்களுக்கு தருகிறேன். அவர் உங்களோடு இருப்பாரே ஆனால் உங்க வாழ்க்கையில் என்ன கிடையாது? சோர்வு இல்லை, தாகம் இல்லை, பசி இல்லை, கஷ்டம் இல்லை. நீங்கள் எப்படி இருப்பீங்க? நதிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில தேவன் நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான அழைப்பு ஜீவ தண்ணீரின் அழைப்பு. கர்த்தர் தொடர்ந்து அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பிளவுபட்ட மக்கள். நான் முன்னாடியே சொன்னேன், அநேகருக்கு அநேக டவுட் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க, வேறு சிலர் என்ன நினைக்கிறாங்க, அவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் கலிலேயிலிருந்து வருவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு சிலர் விசுவாசிக்கிறாங்க,
ஒரு சிலர் அவரை விசுவாசிக்கல, நம்பல. ஒரு சிலர் நடுநிலை, எந்த ஒரு நடுநிலை இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அடுத்தடுத்த வசனங்கள்ல அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்களை நான் படிக்கும் பொழுது, இன்றைக்கு நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது, நான் ஆண்டவரை எப்படி பார்க்கிறேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜனங்களோடே வாழ்ந்த பொழுது ஜனங்களுக்கு பல டவுட் வந்துருச்சு. பல பிளவுபட்ட மக்கள் இருந்தாங்க. ஒரு சிலர் விசுவாசிக்கிறாங்க, ஒரு சிலர் விசுவாசிக்கல, ஒரு சிலர் தீர்க்கதரிசின்னு நினைக்கிறாங்க, ஒரு சிலர் இவர் தான் கிறிஸ்துவா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு நான் கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறேன்? இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, ஹவு டு யூ see ஜீசஸ்? அந்த மனிதன் யார் என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரை தீர்க்கதரிசியா பார்க்கிறோமா, இல்லை மெய்யான கிறிஸ்துவாய் பார்க்கிறோமா, அல்லது வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு விதங்களாய் நாம் பார்க்கிறோமா, இல்லை நமக்கு இன்னும் குழப்பங்கள் இருக்கிறதா? பிளவுபட்ட மக்கள்ல நாமளும் ஒருத்தராக இருந்து விடாதபடி கிறிஸ்து நமக்கு கொடுத்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்ததான நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் எந்த விதத்திலும் குழம்பி விடாதபடி கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கடைசியாக இந்த பகுதியில பார்க்கிறோம், தலைவர்களின் குருட்டுத்தனம். அடுத்த வசனம் 45 52 என்ன பார்க்கிறேன்னா, பிரதான ஆசாரியர், பரிசேயர் எல்லாரும் என்ன செய்யறாங்க, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு கொலை செய்யணும், எப்படியாவது அவரை சிறை பிடிக்கணும்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. அவரை எப்படியாவது கொன்றணும் அப்படின்ற ஒரு சூழலை தான் ஏற்படுத்துறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க சென்ற சேவகர்கள் என்ன செய்யறாங்க, இல்லை அவர் நல்லா பேசுறாருப்பா, நான் ஏற்கனவே சொன்னேன், இவரை போல இந்த தேசத்துல பேச நாங்க கேட்டதில்லை, நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அங்க இன்னொரு கடைசி வசனத்துல பார்க்குறோம், நிக்கோதேமு அப்படின்றவருடைய வார்த்தைகள் வருகிறது. நிக்கோதேமு என்ன சொல்றாரு அப்படின்ற காரியத்தை இந்த 51வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் சொல்லுவதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்பே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். இந்த நிக்கோதேமு ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவரை போய் சந்திச்சிருக்கிறாரு, ஆண்டவர் யார் என்பதை அறிஞ்சிருக்கிறாரு. அதனால இப்ப நிக்கோதேமுவே ஒரு பெரிய அதிகாரி தான், பரிசேயர் தான் அவரும். அவரே இப்ப என்ன செய்யறாரு, மற்ற பரிசேயர்கள் இடத்துல போய் ஆண்டவருக்காக பரிந்து பேசுகிறத நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தலைவர்கள் குருட்டுத்தனமாக இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்மளே கூட என்ன செய்யலாம், குருடர்களை போல இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் சில நேரங்களில் குருட்டுத்தனமான காரியமா இருக்கலாம். எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் மாத்திரம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். அப்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் கட்டப்படும் பொழுது நாம் குருடர்களாய் அல்ல. பரிசேயர்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், பரிசேயர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் மேலதான் என்ன செய்யறாங்க, குற்றங்களை கண்டுபிடிக்க செல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருவேளை வேதத்தை ஆராய்ந்து அறிந்தவர்களா இருக்கலாம், தேறினவர்களா இருக்கலாம், ஆண்டவரை நாம் விடாம பற்றி கொண்டவர்களா இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, நாம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழும் பொழுது நாம் குருடர்களாய் அல்ல, விழித்தவர்களாய் தேவனை சார்ந்து ஒவ்வொரு நாளும் அவரிலே பலன் கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். கடைசியாக நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, 2 காரியம்தான். ஒருவேளை நான் இவ்வளவு நேரம் நான் பேசுனது உங்களுக்கு எதுவுமே புரியலனாலும் பரவாயில்ல, இந்த 2 காரியத்தை மாத்திரம் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 2 காரியம்தான். இயேசு யார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அங்கிருந்த மக்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு, குழப்பங்கள் இருந்துச்சு. சிலர் சில விதமா நம்பினாங்க. இன்று இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் எப்படி நம்புகிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம எப்படி பார்க்கிறோம்? இரண்டாவதாக, தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த ஜீவ தண்ணீரை பெறும்படியான அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவ தண்ணீரை பெற அவரிடம் வாருங்கள். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்தது மாத்திரமல்ல, வேதத்தை அறிகிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆமா ஆண்டவர் கூட நான் இருக்கிறேன் அப்படி இல்லை.
ஒவ்வொரு நாள் நாம் கிறிஸ்துவில் கட்டப்பட வேண்டும். சில நேரங்கள்ல நான் ஆண்டவரை அறிந்த சில நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு எப்படி அப்படின்னா, அவர் ஒரு ஏடிஎம் போல. சில நேரங்கள்ல என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நான் கேட்டா கொடுப்பாரு. அது அறியாத காலம். ஆனா ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை பல சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறேன். நிச்சயமா இங்க வந்திருக்கிற அனைவரும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் இதுக்கு உதாரணம் சொன்னேன். நமக்கு கவலையே இருக்காது. ஆனா ஏதோ ஒரு பாரம் இருக்கும். சம்மந்தமே இருக்காது. பொருள் நிமித்தமா ஒண்ணுமே இருக்காது. அந்த நேரத்துல நமக்கு சமாதானம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மளை கம்ஃபர்ட் பண்ற தேவன் நமக்கு கூட இருக்கிறார். நமக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். நாம் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவரை நாம் எப்படி நம்புகிறோம்? நாம் ஒரு நிமிடம் நம்மளை நாமளே சோதித்து பார்ப்போம்.